மேரேஜ் ஆனவுடனே பேசிக்காக மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது வந்து ரொம்ப வருஷம் கழித்து நான் இப்போ கற்றுக்கிட்டது. இனிமேல் மருமகளாக போவாங்கள்ல அவங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக உணவு, உடை, உறக்கம், இது 3ம் பறிக்கப்படாது. இந்த சுதந்திரம் வந்து நம்மக்கிட்ட பறிக்கப்படாது, பாதிக்கப்படும். பாதிக்கப்படும். என்ன வித்தியாசம்? சாப்பாடு பேசிக்காக கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதா, உங்கள் டைமுக்கு கிடைக்குதா, அதுதான். உடை நீங்கள் போட்டுக்கலாம், அவங்க சொல்கிற மாதிரி போடணும். அம்மா வீட்டில் நிம்மதியாக தூங்குவோம். இது தூக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? எனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். 25 வருஷம் உங்களுக்கு இந்த ஆதங்கம் குறையவே இல்லையே? குறையல. ஆமாம், முடியாது. தூக்கம் இல்லாமல் தான் இருக்காங்களா மருமகளை? தூங்கிடாம தான் செய்கிறீங்களா சார்? இவங்கெல்லாம் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. எங்கள் மருமக வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்பி வேலைக்கு போவாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் தான் என்னோட சேர்ந்து எந்திரிச்சாங்க. சரி, எதையாச்சும் கொஞ்சம் ஒரு பாரத்தை குறைப்பாங்களா அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். தூங்கி 10 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அவங்க அம்மாவுக்கு எந்திரிச்சோன்னா ஃபோன் பண்ணுவாங்க. சரி, வந்திருக்காங்க, நம்ம வந்து புதுசாக வந்திருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி திருத்துவோம் அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் அனுசரித்து. நீங்கள் சொல்லி திருத்தாதீங்க, அம்மாவே சொல்லி ட்ரெயின் பண்ணி தான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், சமைக்கணும், இவங்களை மதிக்கணும், இவங்களை எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஏங்க சொல்லி தரீங்க? ஆரம்பிக்கும் போது என்னன்னா குற்றச்சாட்டுல ஆரம்பிக்கிறீங்க. நாங்க வந்து அம்மா வீட்டுல வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை திருத்துறோம் அப்படின்னா ஏதோ குற்றம் போயிட்டு அம்மா எங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காது, எங்க வளர்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்கல்ல, நாங்க வந்து காலையில எந்திரிக்கிறோம், கிச்சனை விடல அப்படின்னு சொன்னாங்கல்ல சார். நாங்க எதிர்பார்க்கிறோம் முகத்தை வந்து சுழிச்சுக்கிறீங்களா? ஒரு வேலை பாக்குறது. சமையல் நல்லா இல்லைன்னா ரெண்டாவது திரும்ப வந்து அவங்க சமைக்கவே விட மாட்டாங்க சார். இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிட்ட நின்று நான் சமைக்கணும், அப்பதானே எனக்கு தெரியும். நீ செஞ்சா அவன் சாப்பிட மாட்டான், நேற்றே அவன் சாப்பிடாம போயிட்டான், அவன் சரியா சாப்பிடல, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒன்றும் இல்லை. அதாவது எங்கள் மருமக வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் அவன் வந்த புதுசில் அவன் நீ பிரியாணி பண்ணு, நீ இன்னைக்கு இந்த குழம்பு போய் நல்லா பண்ணுவேன்ல சொல்லி அவளை நான் நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். அம்மா நீ நல்லா செய்கிறேன்னாம்மா, ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். யார் வந்தாலும் என் மருமக நல்லா சமைப்பான்னு சொல்லுவேன். அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பிள்ளை சமைக்க ஆசைப்படுதில்ல, நம்மளே சமைச்சிட்டு இருந்தேன். நான் செய்யட்டுமாம்மா, நான் போடுங்கம்மா, நான் பாத்திரத்தை தேய்க்கிறேன், இதுதான்மா ஒரு விட்டு கொடுக்கணும். எல்லாம் உரிமையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் அப்படி சரி, நீங்கள் அப்படி இருக்கணும் இல்லையா வந்து